ஹே காய்ஸ், குட் மார்னிங். காலைல 5 மணிக்கு இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. அதுவே ஒரு பெரிய வெற்றி மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம காலைல அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock இல்லைனா 6:30க்கு மேலே எந்திரிச்சு ஒரு கில்ட்டினஸோட நாமளே கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எந்திரிச்சிட்டு இன்றைக்கி குளிச்சிட்ட நேரமாக, ஏன்னா நம்ம குளித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு சில்னஸ், அது வெறும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா மழை தூரிட்டுருக்கு. ஏன்னா உள்ளே ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் வெதுப்பாக இருந்தது. வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியுது மழை தூரிட்டுருக்கு. அப்படியே உள்ளே வந்து அந்த சில்னஸோட சில்லுன்னு 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மஸ்ட்டு வாட்டர், ஏன்னா தண்ணி குடிச்சிட்டு காலையிலேருந்து ஈவினிங், அதாவது டே ஃபுல்லாகவே நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் என்னோடய ஸ்டடி ரூம் வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்கெட்யூல் என்னென்னா காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறது. பட் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதனால் ஒரு டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் படிக்க முடிஞ்சுது காலையில். தமிழ் சமூகம், தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் சொசைட்டி வந்து எப்படின்னா, நம்ம எது மூலமாலாம் தமிழ் நாகரிகத்தை வந்து அறிகிறோம். தொழில் கண்டுபிடிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள், நடுகற்கள், சங்க இலக்கியங்கள். ஸோ இந்த மாதிரி ஆதாரங்களெல்லாம் வச்சு நம்ம தமிழர்களுடைய அந்த அவங்க எப்படி தோன்றுனாங்க, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, அவங்க எப்படி வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த சான்றுகளை வச்சு தான் நம்ம படிக்கணும். ஸோ அதுதான் கொஷினாகவும் கேட்குறாங்க. சில அந்த அதாவது குகை பாறை சிற்பங்கள், அப்புறம் கல்வெட்டுகள், இதெல்லாம் யார் எந்த காலத்தில் உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிலாம் படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மதியம் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு தூக்கம் வந்துச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டேன். இருந்தாலும் எந்திரிச்சு வெளில போகணும், இப்போ சைக்கிளிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா ஒரு 6:30 இருக்கும். வெளில போய் பார்க்கும்போது அப்படியே ஒரு மிஸ்டோட அந்த விடியல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சில்னஸோட வேகமாக சைக்கிள் பண்ணேன் காலையில். இன்றைக்கி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணேன். மழை அப்படியே லைட்டாக தூரிட்டே இருக்கு. லைட்டாக பனி மூட்டமாகவும் இருக்கு. எல்லா நாளும் இப்படி ஒரு வெதர் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில்லான ஒரு வெதர். அதிகமான குளிரும் இல்லை, அதிகமான மழையும் இல்லை. ஸோ குட் ஃபீல். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அப்பா டெய்லி காலைல வந்து இதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, தூக்கம் வந்து நம்மளை தடுக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தாச்சு. சாமிங்கான ஒரு கிளைமேட்டு. ரொம்ப மிஸ்ட் ஃபார்மாக இருக்குது பின்னாடி. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியலாம். பட் ரொம்ப ஒண்டர்ஃபுல். காலையில் ரொட்டீன் முடிச்சுட்டு இன்றைக்கி மதியம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால படிக்க முடியல. ஸோ நைட்டு வந்து படித்தேன். நைட்டு ஸ்கெடியூல் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பும் இந்திய தேசிய இயக்கமும் தான். ஸோ இந்திய அரசியலமைப்புக்கான புத்தகம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய புக்ஸு. ஸ்கூல் புக்கை படித்தது போக மீதி கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த புக்கு நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நைட்டு வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் டாப்பிக்கு. ஸோ இந்தியன் பாலிட்டிக்கான புக் வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கெலாம் நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன், எனக்கு இன்னும் அதிகமான கண்டென்ட் வேணும், மெயின் எக்ஸாம்ஸ் நேஷன்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த புக் போகலாம் தாராளமாக. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஆல்ரெடி நான் அந்த புக்கு நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த ரிவ்யூ பார்க்கலான்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த புக்கு வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கூல் புக்கு ஏன்னா நான் நெட்டில் படிச்சுக்குவேன், அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எடுத்து படிச்சுப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த புக்கு தேவையில்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஃபுல்லான ஒரு புக்கு. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே பண்ண போகிறோம். கிவ்அவே புக் என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குரூப் 2 சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது குரூப் 4க்கும் பயனுள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்க்காக இந்த புக்கை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த வீடியோவுடைய லிங்கை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி ஒரு 50 பேராவது மினிமம் அதை பார்த்துருக்கணும். ஸோ இந்த 50 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு அனுப்பணும். அந்த மெயிலில் வந்து வர்ற லிஸ்ட்டில் வந்து ரேண்டமாக நான் வந்து ஒரு நபருக்கு
இந்த புக்கை நான் கிவ்அவே பண்ணுறேன். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நான் வந்து இதை அனுப்பிச்சி வச்சுருவேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காமல் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸில் வச்சுருக்கணும். ஸ்டேட்டஸில் வச்சதுலேருந்து ஒரு 50 பேர் பார்த்துருக்கணும். இந்த கிவ்அவே வந்து எப்போ வரைக்கும் வேலிட் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி 28/9 பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைனா 29th மார்னிங் இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ வந்து 29th 29, 30 இந்த 2 நாளில் நீங்கள் எப்போ வேணால் அந்த ஸ்டேட்டஸை வச்சுருக்கலாம். இந்த 2 நாளைக்குள்ளே 50 மெம்பர்ஸ் பார்த்துருக்கணும். எனக்கு நீங்கள் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புறதுக்கான லாஸ்ட் அப்படின்னா 30th அன்னைக்கு நைட்டு 10 o'clock கூட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து 1st டிசம்பரில் வந்து டிசம்பர் 1 நாம் வந்து கிவ்அவே வின்னர் செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ வின்னர் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு அப்கமிங் வீடியோஸில் யார் வின்னருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கும் நான் வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஸோ இந்த புக்குடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா 490 ரூபா இந்த புக்கு. ஸோ நல்லா ஆக்சுவலாக அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நான் வந்து டாபிக்ஸ்லாம் பார்த்தேன். சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. யாராவது காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் மிஸ் த கிவ்அவே.